களுக்கும் அவையின் கண் உள்ள தோழமைகளுக்கும் ஜெட் டிவி நேயர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்வுறவுகளுக்கும் என் அன்பான இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு, குடும்பத்தில் அதிக அன்பானவர்கள் கணவரா மனைவியா? இதில் மனைவியே என்ற அணியின் சார்பாக நான் பேச வந்துள்ளேன். ஒரு வீட்டிற்கு எப்பொழுது மனைவி என்று ஒருத்தி வருகிறாளோ அப்பொழுதுதான் அது குடும்பமாகிறது. அதுவரை அது ஒரு கட்டிடம்தான். ஒற்றை நூல் கொண்டு குடும்பத்தினர் அனைவரையும் ஒன்றாக இணைத்து பாசமிகு குடும்பம் என்றை உருவாக்குவல் யார் ஐயா? ஒரு மனைவி. கவிஞர் வைரமுத்து அவர்கள் கணவன் மனைவி உறவு பற்றி பேசும்போது, கணவன் மனைவி உறவு என்பது தியாகம், கட்டுமானம், அனுசரிப்பு, இது மூன்றையும் ஒருங்கிணைப்பதுதான் தாம்பத்தியம் என்று சொல்கிறார். இதில் மூன்றையும் ஒருங்கே செய்பவள் யார் ஐயா? தியாகம். தன் பிறந்த வீட்டை தியாகம் செய்யும் போதுதான் அவள் மனைவி ஆகிறாள். தன் புகுந்த வீட்டினருடன் புதிய உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளும் போதுதான் கட்டுமானம் செய்கிறாள். நாத்தனார், மாமியார் என்று புகுந்த வீட்டு உறவுகளுடன் அனுசரிக்கிறாள். இந்த மூன்றையும் ஒருங்கே செய்யும் போதுதான் அவள் மனைவியாகவே முடிகிறது. அப்பொழுது யாரின் அன்பையா சிறந்தது? அங்கே யோசியுங்க. எதிரணி சகோதரர் சொன்னார். அவர் பேசிய விதத்தில் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு கணவரா மனைவியா என்பதை மறந்து காதலரா காதலியா என்பதை போல இருந்தது. நாங்களும் தான் ஐயா சொல்கிறோம், காதலர்களாக இருக்கும் வரை நீங்கள் அன்பை நன்றாகத்தான் காட்டுகிறீர்கள். கணவர் என்ற பதவி வந்தவுடன் தான் நீங்கள் எங்களிடம் அன்பை காட்டுவதில்லை என்று. ஆனால் காதலியாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒரே மாதிரியான அன்பை செலுத்துபவர்கள் நாங்கள் மட்டுமே ஐயா. அன்பு என்ற சொல்லின் பொருள் கேட்டால் அதை பெண் என்றுதான் சொல்ல வேண்டும். அதிகாரமற்ற நேசத்தை நாங்கள் தான் கொடுக்க முடியும். அந்த அன்பை தர பெண்களால் மட்டுமே இயலும். ஆணின் அன்பு அதிகாரம் உள்ளதையா. அதிகாரமற்ற அன்பு ஆணிடம் கிடையாது. நாங்கள் உங்களுக்காகத்தானே வேலைக்கு செல்கிறோம். எதிரணி சகோதரர் சொன்னார், நாங்கள் உங்களுடன் பேசிக்கொண்டே இருந்தால் வேலைக்கு யார் செல்வது என்று. உண்மைதான். காதலிக்கும் போது வேலைக்கு செல்லவில்லையா? கல்யாணத்திற்கு முன்பு வேலைக்கு செல்லவில்லையா? அப்பொழுதெல்லாம் எங்கிருந்து ஐயா வந்தது நேரம் எங்களுடன் பேசுவதற்கு? அப்பொழுது வந்த நேரம் இப்பொழுது எங்கே போயிற்று? அப்பொழுதும் அதே 24 மணி நேரம் தான் உங்களுக்கு, இப்பொழுதும் அதே 24 மணி நேரம் தான் உங்களுக்கு. ஆனால் அப்போது இருந்த நேரம் கணவனாகியவுடன் காணவில்லை. மனைவி வந்தவுடன் தனி குடித்தனம் கேட்கிறாராம். ஏன் கேட்கிறோம் ஐயா? அப்பொழுதாவது நீங்கள் எங்களுக்கு சிறிது நேரம் ஒதுக்குவீர்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான். ஆனால் வெற்றி எதிர்பார்ப்பையா, பின்புதான் எங்களுக்கு புரிகிறது. அது திருமணமான பின்பும் உங்கள் குடும்பத்தினருடன் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் ஒருவரை மட்டுமே நம்பி எங்கள் புகுந்த வீட்டினரை தியாகம் செய்து உங்கள் ஒருவரின் அன்பு மட்டும் போதும் என்று உங்கள் வீட்டை நோக்கி வருகிறோம் நாங்கள் உங்கள் மனைவியாக. அங்கே வந்து என் குடும்பம் என்ற ஒன்றை புதிதாக ஏற்படுத்திக் கொள்கிறோம். தன் அன்பு முழுவதும் கணவருக்கு மட்டுமே என்கிறோம். ஆனால் அவள் கொடுக்கும் அன்பில் பாதி அளவாவது உங்களால் தர முடிந்தால் நாங்கள் பாக்கியசாலிகள் ஐயா. அதுவும் வெறும் கனவாகத்தான் இருக்கிறது இன்று வரை. ஐயா நடுவர் அவர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு உங்களில் திருமண நாள் ஞாபகம் இருக்கும்? இந்த மாதிரி கஷ்டமான கேள்விகளை இந்த மாதிரி நேரத்தில் கேட்கக்கூடாதுமா. எத்தனை பேருக்கு உங்களின் திருமண நாள் நினைவில் இருக்கும்? 90% ஞாபகம் இருப்பதில். ஏன்? மனைவி என்று ஒருவர் ஞாபகத்தில் இருந்தால் தானே ஐயா உங்களுக்கு திருமண நாள் ஞாபகம் இருக்கும். ஆனால் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் மட்டுமல்ல, திருமண நாள் அன்று நீங்கள் அணிந்திருந்த ஆடையின் வண்ணம் முதற்கொண்டு எங்களுக்கு மனப்பாடம். ஏன்? உங்களை நாங்கள் அவ்வளவு நேசிக்கிறோம் ஐயா. நாங்கள் உள்ளும் புறமும் ஒன்றாக உங்களிடம் அன்பு செலுத்துகிறோம். இன்னும் சுருக்கமாக சொல்வதென்றால், ஒரு மனைவி கணவரை உள்ளமெல்லாம் நிறைந்து நேசிக்கிறாள். ஆனால் கணவன் அவளை மனைவியாக மட்டுமே வீட்டில் வைத்திருக்கிறார். இதற்கு உதாரணமாக குறுந்தொகை பாடல் ஒன்றை சொல்லலாம் ஐயா. இம்மை மாறி மறுமையாகினும் நீ ஆகியர் என் கணவனை, இம்மை மாறி மறுமையாகினும் நீ ஆகியர் என் கணவனை, யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே என்று கூறுகிறார். இதற்கு என்ன பொருள்? எதிரணி சகோதரர்களே கூறுங்கள். தன் கணவனின் முழு அன்பை பெற முடியாத ஒரு மனைவியின் புலம்பல் வார்த்தைகள் ஐயா இது. முதல் வரியில் சொல்கிறாள்,
இந்த பிறவியில் மட்டுமல்ல அடுத்த பிறவியிலும் நீ என் கணவனாக வேண்டும் என்று கூறுகிறாள். ஆனால் அதற்கும் அடுத்த வரியில் கூறுகிறாள், நான் உன் மனைவியாக வர வேண்டும் என்று கூறவில்லை, நான் உன் நெஞ்சு நேர்பவளாக வர வேண்டும், நான் உன் நெஞ்சம் முழுவதும் நிறைந்தவளாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அக்காலத்திலேயே அந்த கதை தான் போலிருக்கிறது, இன்று வரை தொடர்கிறது. கணவன் மேல் அதிக அன்பு கொண்டுள்ளார். ஆனால் அவனின் அன்பை முழுவதுமாக அவளால் பெற முடியவில்லை. அதுதான் 1000 ஆண்டுகள், நூற்றாண்டுகள் பல கடந்து விட்டது. ஆனால் இன்றும் எல்லோர் வீடுகளிலும் மனைவியின் மனத்தின் புலம்பல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஐயா. காதில் ஒலிக்கிறதா? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கேட்டு வாய் புலம்பல் ஐயா. வாய் புலம்பல் உங்கள் காதில் ஒலிக்கும். மனதின் புலம்பலையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். அப்பொழுதுதான் உங்களால் மனைவியை முழுவதுமாக அன்பு செய்ய முடியும். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மிக அருமையான பாடல் ஒன்று உங்கள் அனைவருக்குமே பிடித்தமான பாடலாகத்தான் இருக்கும். நான் பேச நினைப்பதெல்லாம் என்ற பாடல். அந்த பாடலில் ஒரு மனைவி தன் கணவனை பார்த்து பாடுவார். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும் நானாக வேண்டும். அதாவது மனதாலும் நினைவாலும் அவள் அவனையே நினைத்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது மனதாலும் நினைவாலும் ஒருவனை நினைக்கிறாள் என்றால் அவள் தாயாகத்தான் இருக்க முடியுமா? அந்த தாயாக கூட நான் மாறி நிற்பேன் உன் காதலுக்காக என்று சொல்கிறான். அடுத்த வரி கணவன் சொல்கிறான், கேளுங்கள். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். சரி, நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். என்ன ஆதிக்கம் நிறைந்த வார்த்தைகள் ஐயா. நான் பார்க்கிற உலகத்தை நீ பாரு, ஆனால் அந்த உலகில் நீ காணும் பொருள்கள் யாவும் யாராக இருக்க வேண்டும்? நானாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று கூறுகிறான். மனைவிக்கு கணவன் மட்டுமே உலகம். கணவனுக்கு அவனின் உலகில் அவளும் ஒருத்தி, அவ்வளவுதான். அவனின் உலகில் அவளும் ஒருத்தி, அது மட்டுமே அவனுக்கு. நீங்கள் சொல்லலாம், உங்களுக்காகத்தானே சம்பாதிக்கிறோம். எங்களுக்காகத்தான் சம்பாதிக்கிறீர்கள், யார் இல்லை என்றார்கள். ஆனால் உங்களுக்கு உங்கள் கடமையில் உங்கள் பொறுப்பில் தோள் கொடுக்க நாங்கள் அடுப்பங்கரையிலிருந்து அலுவலகம் வருகிறோம், வந்துவிட்டோம். ஆனால் நீங்கள் எப்பொழுது எங்கள் பொறுப்பில் எங்கள் கடமையில் தோள் கொடுக்க வரவேற்பறையிலிருந்து அடுப்பங்கரைக்கு வரப்போகிறீர்கள்? அவங்களுக்கு முன்னாடி சுகிலாம் வந்துருச்சுமா? இல்லையா, வரவேற்பறையிலிருந்து நீங்கள் எப்பொழுது அடுப்பங்கரைக்கு வருவீர்கள் என்று காத்து நிற்கிறோம். எதிரணி சகோதரர் கோகுல் அவர்கள் கூறினார்கள் அவரின் பேச்சுக்கு போது, எங்களில் பெரும்பான்மையினோர் உதவி செய்கிறோம். என்ன சொன்னார் ஐயா? உதவி செய்கிறோம். உதவி, பொறுப்பு இல்லை, உதவி செய்கிறோம். ஆனால் நாங்கள் உங்கள் கடமையில் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். ஆனால் நீங்கள் எங்கள் கடமையில் உதவி செய்கிறீர்கள். அதுவும் நீங்கள் விரும்பினால், உங்களுக்கு நேரம் கிடைத்தால் உதவி மட்டும் செய்கிறீர்கள். இன்னும் சில ஆண்களின் மனோபாவம், மனைவியை அலுவலகத்திற்கு அனுப்புவது அவனின் பெருந்தன்மை. அப்படித்தான் ஐயா இருக்கு. அடுப்பங்கரையில் உதவி செய்வது அவனின் பெரும்போக்கு. இதில் எங்கிருந்து ஐயா வருகிறது கணவர்களிடம் அன்பு? மொத்தத்தில் அன்பென்றால் என்ன ஐயா? எந்த நிபந்தனையும் அற்ற நேசம், நிலைத்து நிற்கும் பாசம். அதை ஒரு மனைவியால் மட்டுமே தர முடியும் ஐயா. அன்பு என்ற ஒற்றை சொல்லை உருவமாக்க முடியும் என்றால் அது மனைவியின் உருவமாக மட்டுமே இருக்க முடியும் ஐயா. ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு தாயாக, தோழியாக, மந்திரியாக, மனைவியாக, என் வேலைக்காரியாக கூட இருக்கிறாள். ஆனால் கணவன் அவளுக்கு தோழனாக, தாயாக மாறுவதே இல்லை. ஏன் மாற முயற்சி கூட அவன் செய்வதில்லை ஐயா. அதுதான் உண்மை. ஒரு ஆண் தன் தாய்க்கு மகனாக இருக்கிறான், தன் பிள்ளைக்கு தகப்பனாக இருக்கிறான். அப்பொழுதெல்லாம் அவனின் அன்பு என்பது வேறாக உள்ளது. எப்பொழுது அவன் ஒரு மனைவிக்கு கணவனாகிறானோ அப்பொழுது அவன் அன்பில் ஆதிக்கம் கலக்கிறது ஐயா. அதில் சிறிதளவாவது ஆதிக்கம் கலக்காத அன்பு என்பது சாத்தியமே இல்லை ஐயா. இன்னும் கூட சில வீடுகளில் நீங்க கேட்டிருக்கலாம், பையன் அடங்க மாட்டானா, அவனுக்கு உடனே திருமணம் செஞ்சு வச்சிரு. தண்டனை இல்லைங்க ஐயா. அதாவது எதற்கும் ஆகாத ஒருவனை கூட ஒரு மனைவியின் அன்பு நெறிப்படுத்தி விட முடியும் என்ற நம்பிக்கையால் தான். எதற்கும் ஆகாத ஒருவனை கூட ஒரு மனைவியால் நெறிப்படுத்தி விட முடியும் என்ற நம்பிக்கையால் தான் ஒரு ஆண் அடங்காத ஆணுக்கு என்ன செய்கிறார்கள்? திருமணம் செய்து வைத்து விட்டால் அவன் சரியாகி விடுவான் என்று நம்புகிறார்கள்.
எதிரணி சகோதரர் அவர்கள் பேசும்போது சொன்னார், பெண்கள் மனைவிகள் கணவரை அடிக்கிறார்களாம். ஒரு குழந்தை இருக்குது ஐயா, நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்குது, கண்டிப்போம். சில நேரத்தில் என்ன ஐயா செய்கிறோம், ஒழுங்காக நடந்துக்கலன்னா ஒரு சின்னதாக ஒரு தட்டு தட்டும். அதைத்தான் ஐயா நாங்களும் தட்டுகிறோம். அதை போய் எதிரணி செல்லமா தட்டுனா பரவாயில்ல, தையல் இல்லாத அளவு கொஞ்சம் பாத்துங்கம்மா. அந்த அளவுக்கு வீக்கா இருக்கிறாங்க ஐயா. நாங்க சின்னதாக தட்டுறோம். வச்சுங்கப்பா. அவர் தவறாக பேசுகிறார், கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க நடுவர் ஐயா. கண்டிப்பா. பெண்களின் அன்பை பணத்தை மையமாக கொண்டது என்று கூறுகிறார். நாங்கள் பணத்தை நேசிப்பதல்ல ஐயா, உங்கள் குணத்தைத்தான் நேசிக்கிறோம். இன்றும் நாங்கள் பாதுகாக்கிறோம், நாங்கள் கரங்களாக இருக்கிறோம், பாதுகாக்கும் கரங்கள் நாங்கள் என்றெல்லாம் எதிரணி சகோதரர்கள் கூறினார்கள். ஐயா, ஒரு வைரத்தை இரும்பு பெட்டியில் தான் வைத்து பாதுகாப்பார்கள். இதில் எது ஐயா உயர்வானது? வைரம்தான். வைரத்தை இரும்பு பெட்டியில் வைப்பதாலேயே இரும்பு பெட்டி நான் உயர்வானவன் என்று சொல்லிவிட முடியுமா? வைரம் தானே ஐயா உயர்ந்தது. வைரம் மாதிரி நாங்கள். வலி வந்தால் அம்மா என்கிறோமா, வலி தீர்ந்தவுடன் அப்பா என்கிறோமா? வலியை தீர்க்கக்கூடியவள் அம்மா என்பது குழந்தைக்கு தெரிகிறது ஐயா. அதனால் தான் வலி வந்தவுடன் என்ன கூறுகிறது, அம்மா என்கிறது. வலி தீர்ந்த பிறகுதான் அப்பா வருகிறார், அதனால் அப்பா என்று கூறுகிறது. வியட்நாம் வீடு என்று ஒரு படம், அதில் கண்ணதாசனின் பாடல் வரிகள், தன் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்த ஒருவனின் அனுபவ வரிகள். ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். என் தேவையை யார் அறிவார், உன்னை போல தெய்வம் ஒன்றே அறியும் என்று தன் மனைவியை பார்த்து வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து முடித்த ஒருவர் பாடுகிறார். இந்த பாடல் ஒன்று போதாதா ஐயா குடும்பத்தில் அதிக அன்பானவர்கள் யார் என்பதை சொல்வதற்கு? தன் மனைவியை தெய்வம் என்று கூறுகிறார். ஆனால் அந்த மனைவியின் அன்பை புரிந்து கொள்ளவே அவருக்கு ஆண்டுகள் பலவாகிவிட்டது. அதை புரிந்து கொண்டு அவர் திருப்பி எங்களிடம் அந்த அன்பை செலுத்துவதற்குள் எங்கள் காலமே கடந்து விடுகிறது ஐயா. கடைசியாக மனைவிகள் சார்பாக ஒரு சில வார்த்தைகள் கூற வேண்டும். நாங்கள் இறந்த பிறகு எங்களுக்கு நீங்கள் தாஜ்மஹால் கட்ட வேண்டாம், இருக்கும் பொழுதே எங்கள் உள்ளம் நிறைய நீங்கள் அன்பு செய்தால் போதும் ஐயா. அதை உங்கள் மூலமாக நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். இன்று காதலர்கள் தினம். உலக காதலர்கள் எல்லாம் தங்கள் அன்பை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். காலமெல்லாம் உங்களிடம் அன்பு செலுத்திக் கொண்டிருக்கும் மனைவியை இன்று ஒரு நாளாவது அன்பு செய்ய முயலுங்கள். இனியே அதை தொடரவும் செய்யுங்கள் என்று நாங்கள் கூறுகிறோம். அதிகாரமற்ற அன்பு, ஆதிக்கமற்ற நேசம், இதை ஆண்களால் கொடுக்க முடிந்தால் இன்னும் நாங்கள் இதைவிட சிறந்த அன்பை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். எனவே குடும்பத்தில் அதிக அன்பானவர்கள் மனைவி மட்டுமே என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.